ஓகே, இப்போ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் சாப்டரில் நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டடியிலே நம்மளுக்கு வந்து ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 5 கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். Adventure camps are the perfect place for the children to practice decision making for themselves without parents and teachers guiding their every move. Some students of a school reached for adventure at Shakleshpur. At the camp, the waiters served some students with a welcome drink in a cylindrical glass and some students in a hemispherical cup whose dimensions are shown below. After that, they went for a jungle trek. The jungle trek was enjoyable but tiring. As dusk fell, it was time to take shelter. Each group of 4 students was given a canvas of area 551 meters square. Each group had to make a conical tent to accommodate all the 4 students. Assuming that all the stitching and wasting incurred while cutting would amount to 1 meter square. The students put the tents. The radius of the tent is 7 meter. So இதுதான் நம்ம கேஸ் ஸ்டடி. இது பேஸ் பண்ணி நமக்கு வந்து 5 கொஷின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து the volume of cylindrical cups. இங்க நம்மளுக்கு வந்து cylindrical glasses இருக்குல்ல, அது ரிலேட்டட் தான் ஃபர்ஸ்ட் கொஷின். இங்க வந்து பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதுதான் வந்து cylindrical கப்பு. இதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. diameter which is equal to 7 centimeter. So radius என்னவா இருக்கும்? Radius which is equal to 7 by 2 centimeter. இதோட height வந்து 10.5 centimeter. நம்ம வந்து இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி வால்யூமோட ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து pi r square h. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். பையோட வேல்யூ வந்து 22/7. ஆரோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 7/2. நம்ம ஏன் டெசிமல் வேல்யூவில் எடுக்கலன்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 7/2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 7/2 7/2 மல்டிப்ளைட் பை ஹைட்டோட வேல்யூ வந்து 10.5. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 2 into 11 22, 7 7 கேன்சல் பண்ணிடலாம். 2 10.5 கேன்சல் பண்ணால் 5.25. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 11 into 7 into 5.25 அது பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 404.25 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப்னு போகும். இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.